வணக்கம். சிலருக்கு சாப்பிட்ட உடனே வயிறு ஒரு மாரி உப்புசமா இருக்குதுன்னுவாங்க, கனமா இருக்குன்னுவாங்க, ஒரு சைடு ஒரு மாரி கஷ்டமா இருக்குதுன்னுவாங்க, வாயு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுன்னுவாங்க, நெறைய ஏப்பம் வரும், கீழ்வாயும் நெறைய இருக்கும், பயங்கர பொது இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு வித்தியாசமான ரொம்ப வயசெல்லாம் கிடையாது. நார்மலா ஒரு 28, 30 இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்ததுனால வந்த கோளாறு அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு இந்த வாயு தொல்லைக்கு என்ன செஞ்சாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ பரவால்ல, ஆனா இருக்குது. பரவால்ல, ஆனா இருக்குது அப்டின்னாங்க. அப்போ ஃபுல்லா நீங்க வயித்த சுத்தம் பண்ணுங்க, பேதிக்கு எடுத்துக்கங்க அப்டின்லாம் சொல்லி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும், அந்த வாயு மேல பிடிச்ச மாரி ஆயிரும். சம்டைம்ஸ் அட்டாக்கோ அப்டிங்கிற மாரிலாம் பயப்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட் செஞ்சுட்டு, நம்ம ஃப்ளார் தெரப்பில ரொம்ப சாதாரணமா அப்டி ஒரு காம்பினேஷன் குடுத்தோம். அந்த காம்பினேஷன் குடுத்துட்டு ஒரே வாரம் தான். 1 வாரம் கழிச்சு வர்றப்போ, "அண்ணா இல்லண்ணா" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் என்னன்னா, வில்வம், வில்வத்தோட பூ அப்படின்னு வச்சுக்கங்களேன். நாகவல்லி பூ, நாகவல்லி பூ அடுத்தது. அப்புறம் தைவ இலைப்பூ. ஸோ அந்த 3 பூக்களும் ஒரு காம்பினேஷனா குடுத்தோம். ரொம்ப பிரமாதமா வேலை செஞ்சுச்சு. இருந்துச்சுன்னா, இதை சும்மா கூட எடுத்து நீங்க தண்ணீல கொதிக்க வச்சு, சும்மா டீ மாரி குடிங்க. வெறும் பூ தானே, ஒண்ணும் செய்யாது. ஒரு டீ மாரி குடிங்க. அப்படி ஒரு வேளை கிடைக்கலையா, நிராஸ்க்கு வாங்க. ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட் செஞ்சுக்கங்க. ஃப்ளார் தெரப்பியில இந்த காம்பினேஷன் வாங்கிக்கங்க. தேங்க் யூ.